ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2026 புத்தாண்டு. ஸோ இந்த புத்தாண்டு உங்கள் எல்லாருக்குமே நன்மையாக அமையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த புத்தாண்டு ரொம்ப சிறப்பாக இருக்க கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த புத்தாண்டு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் வெள்ளிக்கிழமை. ஸோ 2026 பிறந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை. எப்பயுமே ஃபஸ்ட்டுனாவே ரொம்ப ஸ்பெஷல் தான். 2026 முதல் வெள்ளிக்கிழமை தங்க நகை சேர ஒரு சூட்சம பரிகாரம் செய்யணும். அந்த பரிகாரம் செய்தால் வருடம் முழுக்க நமக்கு தங்க நகை சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தங்க நகை சேருவது, தங்க நகை நம்ம வீட்டில் இருக்கிறது பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு, தங்க நகை நம்ம அடமான வைக்காமல் இருக்கிறதுக்கு, அப்படியே அடமான வச்ச நகையை மீட்கிறதுக்கு, இந்த மாதிரி தங்கம் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமும் நமக்கு சால்வ் ஆகிறதுக்கு ஆண்டுடைய முதல் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரம் செய்யணும். இந்த பரிகாரம் செய்தால் எங்களால் தங்கம் வாங்க முடியுமா, லட்சக்கணக்கில் தங்க விலை ஏறுதே, கண்டிப்பாக வாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறவங்களும் இருப்பீங்க. கேட்குறவங்களுக்கு ஒரு இதை சொல்கிறேன், லட்சக்கணக்கில் விலை ஏறினாலும் வாங்கணுங்கிற விதி உங்ககிட்ட இருக்கும்போது அந்த விதியினால் நீங்கள் வாங்கி தான் ஆவீங்க. ஸோ அந்த விதியை வாங்கிறதுக்காக தான் நான் இந்த பரிகாரத்தை செய்ய சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு தங்க நகையில் தோஷம் இருந்தால் அந்த தோஷம் நிவர்த்தியாகும். அதுக்கப்புறம் சம்பாதிக்கக்கூடிய பணம் நிறைய செலவுக்கு போக மீதி சேர்த்து வச்சு உங்களால் நகை வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சக்தி படைத்த ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். ஸோ ஆண்டுடைய தொடக்கத்தில் நாளைய முதல் வெள்ளியில் செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்து அனைவரும் பயன் பெறுங்க. சரி, தங்கம் சேர நாளைய வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க. ஸோ தங்கம் சேர இது ஏன் நாளை வெள்ளிக்கிழமை செய்யணும்னா, ஆண்டுடைய முதல் வளர்பிறை வெள்ளிக்கிழமை. அதனால் இந்த நாளில் பரிகாரம் செய்தால் நமக்கு தங்கம் சேரும் என்பது சூட்சமமாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி தங்கம் எவ்வளவு தான் ஆயிரக்கணக்கில் விலை ஏறினாலும், லட்சக்கணக்கில் விலை ஏறினாலும் சில விசேஷங்களுக்கு தங்கம் கட்டாயம் தேவைப்படுகிறது. அதுவும் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் தங்கம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க வேண்டும் என்று பெரியவங்க சொல்லுவாங்க. உங்களுடைய வீட்டில் தங்க நகையின் வருகை அதிகமாக வேண்டுமா, தங்கத்தை சிறுக சிறுக வாங்கி சேர்க்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் இந்த எளிமையான ஆன்மீக பரிகாரத்தை ஆண்டுடைய தொடக்கத்தில் நாளை வெள்ளிக்கிழமை முயற்சி செய்து பாருங்க. அதே போல் நிறைய பேர் தங்கத்தை அடமானத்தில் வைத்திருப்பீங்க. அடமானத்தில் வைத்திருக்கக்கூடிய தங்க நகையை சீக்கிரமாக மீட்டு விடுவதற்கு கூட இந்த பரிகாரம் உதவியாக இருக்கும். தங்கம் வாங்க முடியவில்லை என்று கஷ்டப்படுபவர்கள் ஒரு பக்கம் இருக்க, வாங்கிய தங்கத்தை அடமான வைத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அதை விட பெரியது. புது நகை வாங்கவோ இந்த பரிகாரம் செய்யலாம், அடகு வைத்த நகையை மீட்டெடுக்கவோ இந்த பரிகாரம் செய்யலாம். இந்த பரிகாரம் எல்லாத்துக்குமே பொருந்தும். காமனாக எல்லா தங்க பிரச்சனையுமே சரியாக்கும். ஸோ தங்கம் வாங்க பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய வீட்டில் வெள்ளியை எந்த அளவுக்கு வாங்கி சேர்க்கின்றமோ அதே அளவுக்கு தங்கமானது நம்மளுடைய வீட்டில் சேரும் என்பது ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த காலத்துல எல்லாம் ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி தான் அதிகமாக இருந்தது. ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு முன்பு ஒரு நாணயத்தை மஞ்சள் துணியில் வைத்து முடிச்சு போட்டு வைக்கணும் என்று சொல்வாங்க. இது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனால் அந்த நாணயம் இருக்குது பாருங்கள், அதில் தான் சூட்சமே இருக்குது. ஸோ வெள்ளிக்கு இருக்கக்கூடிய நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிந்து வைத்தா சுபகாரியத்திற்கு தேவையான படம் தங்க நகை உங்களை சேரும் என்பது தான் இந்த பரிகாரத்தில் பின்னால் இருக்கக்கூடிய உண்மை. அதாவது நாம் முடிஞ்சு வைக்கக்கூடிய அந்த காயின் 1 ரூபா காயின் இல்லாமல் வெள்ளி நாணயமாக இருந்தால் ரொம்ப சிறப்புங்கிற மாதிரி சொல்லப்படுது. உங்கள் வீட்டில் திருமணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அதே போல் வீட்டில் பணமோ தங்கமோ நகைகளோ இல்லை, ஆனால் அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை குலதெய்வத்தை நினைத்து மஞ்சள் துணியில் ஒரு வெள்ளி நாணயத்தை வைத்து முடிச்சு போட்டு பூஜரையில் நாளை நாள் வைத்து விட்டால் போதும். பணமும் தங்கமும் நகையும் தானாக வீடு தேடி வரும் என்று சொல்லப்படுது. இதை தான் நீங்கள் நாளை தினம் நம்பிக்கையோடு செய்யணும் என்பதை சொல்ல வர.
வெள்ளி விலையும் அதிகமாக தான் இருக்குது, ஆனால் ஒரு சின்ன வெள்ளி நாணயத்தை வாங்க முடியும் அப்படிங்கிற உங்கள் நம்பிக்கை இருக்கிறவங்க வெள்ளி நாணயத்தை சின்னதாக வாங்கி மஞ்சள் துணியில் முடித்து மகாலட்சுமி பாதத்தில் வைத்துவிட்டு மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. வேண்டிய தங்கத்தை மகாலட்சுமியிடம் கேளுங்க. தேவையான அளவு தங்கத்தை மட்டும் கேட்டால் போதும். அடமான வைத்திருக்கக்கூடிய நகைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை பூஜை செய்யக்கூடிய நாள் இந்த பரிகாரத்தை செய்தால் போதும். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும். பிரார்த்தனை நிறைவடைந்தவுடன் பூஜாரியில் இருக்கக்கூடிய வெள்ளி நாணயத்தை மஞ்சள் துணியிலிருந்து எடுத்து பீரோவில் வைத்து கொள்ளுங்க. தவறு ஒன்றும் கிடையாது. இவ்வளவுதான் பரிகாரம். இந்த பரிகாரத்தை நாளை தினம் ஆண்டுடைய ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை செய்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு வருடங்களில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தெரியும். ஸோ ஆனால் இது நாளை நாள் செய்யும்போது நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் பலிக்காது. இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிகளுக்கு நாளை நாள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு நாளை நாள் சந்தோஷமான பொறுமையான நாளாக இருக்கும். நாளை நாள் வருடத்தில் முதல் வெள்ளிங்கிறதுனால இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு நாளை சந்தோஷமாக கடந்து செல்லுங்க. வேலையிலும் வியாபாரத்திலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்க, நல்லதே நடக்கும். ரெண்டாவது ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய நாள். இத்தனை நாட்களாக நீங்கள் கண்ட கனவு நாளை வருடத்துள்ள முதல் வெள்ளியில் நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெற்றி வாகை சூடக்கூடிய நாள், லட்சியம் நிறைவேறக்கூடிய நாள். அப்புறம் மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நாளை சுகபோக வாழ்வு இருக்கும். நாளை நாள் இனிய நாளாக அமையும். இந்த வருடம் முதல் வெள்ளி நல்லது கெட்டது நினைத்து மன மகிழ்ச்சி அடைவீங்க. கெடுதல் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போகும். நன்மை எல்லாம் உங்களோடு தொடர்ந்து பயணம் செய்யும். ஸோ இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டு கடகராசி. கடகராசிக்கு நாளை நாள் நலமான நாளாக இருக்கும், சுகமான நாளாக இருக்கும். புது வருடத்துடைய முதல் வெள்ளிங்கிறதுனால எல்லாமே நல்ல விஷயங்களுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது. நாளை நாள் இனிய நாளாக அமையும். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. இரவு நல்ல தூக்கத்தை அடைவீங்க. அப்புறம் சிம்மம் ராசி. சிம்ம ராசிக்கு சின்னதாக ஒரு மனபயம் இருக்கும். இந்த வருடத்துடைய ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருமா என்ற சந்தேகம் கூட இருக்கும். சந்தேகமே வேண்டாம். இந்த வருடம் ஃபஸ்ட்டு வெள்ளி உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்கும். நாளை நாள் இனிய நாளாக அமையும். கவலைகளை கைவிட்டு விடுங்க. நெக்ஸ்ட்டு கன்னிராசி. கன்னிராசிக்கு நாளை நாள் யோசனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வருடம் வெள்ளிக்கிழமை என்னவெல்லாம் செய்யலாம், இந்த வருடத்தில் நாளை நாள் பிரச்சனைகள் நாம் தீருமா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து கவலைகளை அதிகப்படுத்திக்காமல் யோசனை செய்வதை விட்டுட்டு நாளை நாளை வீணடிக்காமல் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறத என்ஜாய் பண்ணி நாளை நாளை வரவேறுங்க, நல்லதே நடக்கும். நெக்ஸ்ட்டு துலாம் ராசி. துலாம் ராசிக்கு மனநிறைவான நாளாக இருக்கும். இன்று மட்டுமல்ல, நாளைய வெள்ளிக்கிழமை முழுவதும் உங்களுக்கு நடந்த நல்லதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நாளை வெள்ளிக்கிழமை சந்தோஷமாக வரவேறுங்க. இந்த வெள்ளிக்கிழமை முழுவதும் நீங்கள் போட்டு வைத்திருக்கக்கூடிய பிளான் எல்லாம் சக்ஸஸ் ஆக இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மன அமைதி நாளை நாள் ஃபுல்லாக இருக்கும், நிம்மதி இருக்கும். வருடத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும். ஸோ வரப்போகக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நிம்மதியாக வாழ புது முயற்சிகளை மேற்கொள்ள உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்க. அயராது உழைத்தால் நிச்சயம் உங்களுக்கான வெற்றி உங்கள் கையை சேரும். நெக்ஸ்ட்டு தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சின்ன சின்ன மன வருத்தம் இருக்கும். நாளை நாள் உங்களுக்கு நல்லது நடக்குங்கிற அந்த சந்தேகத்தை விட்டுட்டு உங்களை கொஞ்சம் காயப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லேருந்து ஒதுங்கி இருங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையிலையும் வியாபாரத்திலும் கவனம் செலுத்துங்க. நேரத்தை வீணடிக்காதீங்க. கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பார். நெக்ஸ்ட்டு மகர ராசி. மகர ராசிக்கு நாளை நாள் ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும். புது அனுபவங்கள் கிடைக்கும். வேலையிலையும் வியாபாரத்திலும் முன்னேற்றம் இருக்கும். நெக்ஸ்ட்டு கும்பம் ராசி. கும்பராசிக்கு நாளை வெள்ளிக்கிழமை தனலாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். வருமானம் பெருகும். நிதி நிலைமை சீராகும். கடன் சுமையிலிருந்து வெளிவருவீங்க. உற்சாகமாக செயல்படுவீங்க என்று குறிப்பிடப்படுது. அப்புறம் மீனம் ராசி. மீனம் ராசிக்கு நாளை நாள் மனமகிழ்ச்சியாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். ஸோ எல்லா பிரச்சனைகளுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு முடிய போகுது. இறைவனை மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. கடவுள் உங்களுக்கு வழிகாட்டியாக வருவார்.
முன்கோபத்தை விட்டு விடுங்க, அதிக பேசாதீங்க. இதை 2 ஃபாலோ பண்ணாவே நல்லது நடக்கும். ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப நாளைய வெள்ளிக்கிழமை எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.